அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 12675 கோவை சூப்பர் பாஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவை சூப்பர் பாஸ்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 11ல நிக்குதுங்க. வாங்க போயிட்டு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடைய ஏசி சேர் கார் கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு 685 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. கோச் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, சூப்பருங்க. கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடைய செகண்ட் சிட்டிங் கோச்சுங்க, அதாவது சேர் கார் சாதாரண கோச். இதில் நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு 190 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னும் பேசஞ்சர்ஸ் பெருசாக யாரும் வரல, நல்லா இருக்குங்க கோச். கோவை சூப்பர் ஃபாஸ்ட்டில் நம்மளுக்கு பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ சாப்பாட்டுக்கு ஸ்நாக்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடைய அண்டர்சர்வ் கோச்சுங்க. உள்ளே போகிறதுக்கு கூட இடம் இல்லை, ஃபுல்லாக இங்கேயே ஜாம் பேக்கெட் ஆகிடுச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு 175 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. செம்ம க்ரௌடு பாருங்கள். காலையில் நீங்கள் கோவையில் அண்டர்சர்வில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி உள்ளே வந்துடுங்க. அதாவது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே பிஃபோராக வந்துடுங்க. அப்போ தான் உள்ளே கொஞ்சமாவது உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் உட்காரத்துக்கு. பார்த்தீங்க உள்ள கூட்டத்தை. இன்னைக்கு நம்ம கோவை அதிவிரைவு வண்டியை கோயம்புத்தூர் வரைக்கும் ஹால் பண்ண போற லோகோ ஈரோடு ஷெட்டோடைய WJP7ங்க. கோவையில் இன்னைக்கு நாம டிராவல் பண்ண போற கோச் D1ங்க. D1ல 103 விண்டோ சைட் சீட் கிடைச்சிருக்குங்க. இன்னைக்கு கோவை எக்ஸ்பிரஸ்ல ரஃபிக் பிளாகர் கூட சேர்ந்து தான் நாம ஜேர்னி பண்ண போறோம். ஆனா அவர் வந்து D3, நாம D1ல இருக்கோங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இன்னைக்கு டாப்பா ஜேர்னி பண்ண போறோம். சூப்பரா. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா உதய் ப்ரோ கூட போறேன். உதய் ப்ரோ வந்து ட்ரெயின் பிளாக்ல சூப்பரா பண்றாரு. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நான் தொடர்ந்து அவரோட வீடியோ எல்லாமே பார்ப்பேன். அவ்வளோ சூப்பரா பண்றாரு. சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ப்ரோடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ரஃபிக் பிளாகர். ப்ரோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாரு, செக் பண்ணி பாருங்க. எனக்கும் கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. சென்னை சென்ட்ரல்ல அண்டர்சர்வ்ல இடம் இல்லாம அண்டர்சர்வ் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் கோச்சில் ஏறிட்டாங்க. செம்ம ஜாம் பேக்கெட் ஆயிடுச்சுங்க வண்டி.
இப்போ போன ஷாட் பார்த்தீங்க இல்லையா, 2 பேக் டு பேக் லெஜெண்டரியான ட்ரெயின்ஸ் நின்றுட்டு இருந்ததுங்க. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று நீலகிரிங்க. அப்படியே ஜஸ்ட் பின்னாடி நின்றுட்டு இருந்தது. சென்னை சென்ட்ரல்ல இருந்து அரக்கோணம் போற இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்ல கிராசிங் நிறைய வருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரா அரக்கோணம் போயிடலாம். சிக்ஸ்டி 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு AJJ. இங்கே 16 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. பாருங்கள் கூட்டத்தை, என் காலு கீழெல்லாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. இப்போது சென்ட்ரல்ல இருந்து வரும்போது ஆப்போசிட்டில் வர எல்லா கிராசிங்கையும் பேக் டு பேக் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சாச்சுங்க. செம்ம சூப்பருங்க, செம்ம ஹாப்பியாக இருக்குது எனக்கு இன்னைக்கு. இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 1 SLRD, 1 LPR, 1 pantry, 4 ஜென்ரல், 13 செகண்ட் சிட்டிங், 2 AC சேர் கார் இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். அரக்கோணத்தில் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் பாருங்கள் எப்படி நிற்கிறாங்க. எல்லாமே அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் தான். உள்ளே ஏறத்துக்கு கூட இடம் இல்லைங்க. ரொம்ப மோசங்க.
104 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம வாலாஜா ரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் WJR. இங்கே 14 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. பாருங்கள் கூட்டத்தை. நீங்கள் டிவியில் விளம்பரத்தில் நண்டு பிராண்ட் ஏலைட் லுங்கீஸ் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் இல்லையா, அந்த லுங்கி எல்லாமே இந்த வாலாஜாவில் தாங்க ரெடி ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெசவு நடைபெறுது, அதே போல் பட்டு நெசவும் இங்கே நிறைய நடக்குதுங்க. ஸோ வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியாவாக இருக்குது. ஸோ இங்கே நிறைய ஜனம் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 494 கிலோமீட்டருங்க. மொத்தம் 7 hours 55 மினிட்ஸில் கோயம்புத்தூர் போய் சேருது. மொத்தம் 9 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த கோவை சூப்பர் ஃபாஸ்ட் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினை காலையில் 6:10 AM எடுப்பாங்க. ஆஃப்டர்நூன் 2:05 PM கோயம்புத்தூர் போய் சேருங்க. ஒன் 29 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KPD. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து இறங்குறாங்க. ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் அண்ட் ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் 2 பேருமே நிறைய பேர் கீழே இறங்குறாங்க. காலையில் இந்த ஸ்ட்ரெச்சை கவர் பண்ணுற ஒரே ட்ரெயின் இது மட்டும்தாங்க. இதுக்கப்புறமா கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா மதியானம் வெஸ்ட் கோஸ்ட்டு, அதுக்கப்புறமா இன்டர்சிட்டிலாம் வேறு லெவல் கூட்டம் இருக்கும் இதே போலவே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேசஞ்சர்ஸ் இந்த ட்ரெயினை இவ்வளோ கூட்டமாக யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸாக இந்த ஸ்ட்ரெச்சில் விட்டால் கொஞ்சம் கூட்டம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
Bangalore City to 181 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஆம்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் ஏபி. இங்கே 22 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கேருந்து நிறைய பேர் கீழே இறங்கிட்டாங்க. இருந்தாலும் ட்ரெயினில் கூட்டம் அப்படியே தாங்க இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ட்ரெயின் இந்த பக்கம் வரலன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். இங்கே இருக்கிற அத்தனை பேசஞ்சரோடைய ஒரு நாள் அப்படியே கட் ஆகிடுங்க. எல்லாருமே இந்த ட்ரெயினை நம்பி தான் இருக்காங்க. வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க அத்தனை பேரும் தான் ட்ரெயினுக்குள்ளேயே இருக்காங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு ட்ரெயினுக்குள்ள பார்த்தீங்களா. அப்படியே படியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இடமே இல்லைங்க, ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. from the track. 214 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் JTJ. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அவ்வளோதான். இங்கே கூட்டத்தெல்லாம் சொல்லவே கூடாது, பார்த்தாலே பின்னாடி தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு செம்ம சூப்பரான கிளைமேட்டுங்க. இன்னைக்கு வெயிலே கிடையாது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க. உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள ஏறுறதுக்கும் சண்டை, இறங்குறதுக்கும் சண்டை. பாருங்க கூட்டத்தை அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது ரிசர்வேஷனே கிடையாதுங்க, ஃபுல்லா அன்ரிசர்வ் தான். இந்த ட்ரெயினை 1977ல இன்னாகரல் பண்ணாங்க. அந்த இன்டர்சிட்டியை பார்த்தீங்கன்னா 1997ல இன்னாகரல் பண்ணாங்க. இந்த வண்டி அந்த வண்டியை விட 20 வருஷம் பெரிய வண்டிங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வண்டியும் இந்த 2 வண்டி தாங்க. பின்னாடி பாத்தீங்களா ஒரே சண்டைங்க. ஃபுல்லா அந்த பேசஞ்சர்ஸ் வந்து சீட்டெல்லாம் ஆங்கவி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சீட்டுக்காக. ரொம்ப தொல்லைங்க இந்த வண்டி.
$268 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மொரப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MAP. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். இங்கே 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அப்போ அங்கே பாருங்கள், போலீஸே வந்துட்டாங்க. அந்தளவுக்கு உள்ள கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியலங்க. மொரப்பூரில் உள்ளே ஏறின கூட்டத்தை பார்த்து நேராக சீட்டுக்கே திரும்ப வந்துட்டேங்க. ஆக்சுவலாக நம்ம வண்டி ஜோலார்பேட்டை தாண்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு நண்பர் வந்தார். வந்துட்டு இந்த வண்டி எத்தனை மணிக்கு SMVT பெங்களூர் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. ஆக்சுவலாக நம்ம வண்டியில் பெங்களூரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து பிருந்தாவனம் அப்படின்னு நினச்சி ஏறிட்டாருங்க. அதனால் இப்போ மொரப்பூரில் இறங்கி அங்கே ஜோலார்பேட்டைக்கு மாற்றி அனுப்பி விட்டுருக்கேன். $334 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SA. இங்கே 2 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. இங்கே 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. நான் வந்து ட்ராவல் பண்ணுற இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் டேங்க, சாட்டர்டே. ஸோ இந்த ட்ரெயினில் இவ்வளோ கூட்டம் இருக்குங்க. சாதாரண நாளையே இவ்வளோ கூட்டம் இருக்கும். நீங்கள் ரிசர்வ் நினச்சி இந்த ட்ரெயினில் ஏறுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது அன்ரிசர்வ் போல தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் வீக் எண்டு டேஸில். இன்னைக்கு இந்த ட்ரெயினில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு வெயில் இல்லைங்க. அதே போல் இந்த காட்பாட்லேருந்து சேலம் இருக்கும் ஸ்ட்ரெச் வந்து சூப்பராக அழகாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வந்தோம். அதுதாங்க இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது.
நம்ம ட்ரெயினுக்கு முன்னாடி திப்ருகர் கன்னியாகுமரி விவேக் எக்ஸ்பிரஸ் 2.5 hours லேட்டாக முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஆனால் நாம வந்து ஆன் டைமில் தான் போயிட்டு இருக்கோம். ஈரோட்டில் அவனுக்கு தான் பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாம இன்னைக்கு டிலேவாக தான் ஈரோட்டுக்கு போக போகிறோம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் இடி. இங்க 15 minutes டிலேவா வந்திருக்கும். இங்க 5 minutes ஹால்ட் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே முன்னாடி திப்ருகர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த டிலே வந்திருக்குங்க. அப்படியே நமக்கு இந்த பக்கம் கன்னியாகுமரி திப்ருகர் எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. தலைமை இன்னைக்கு 6.5 hours லேட்டுங்க. இந்த ட்ரெயினோடைய ஜூன் சதர்ன் ரயில்வேங்க. இந்த ட்ரெயினுக்கு பிருந்தாவன் கூட ரேக் ஷேரிங் இருக்கு. இந்த ட்ரெயினை பேசன் பிரிட்ஜில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிராவல் பண்றதுக்கு ரீசனே வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன் தான். ஏன்னா அந்த லைன்ல அந்த ட்ரெயின்ல அதிகமா கூட்டமா இருக்கும். இந்த ஸ்ட்ரெச்சில் இதுல எவ்வளவு கூட்டம் காலையில ஏறுது அப்படின்னு பார்க்கதான் இந்த ட்ரெயின்ல இன்னைக்கு டிராவல் பண்ணோம். ஆனா செம்மையா இருந்துச்சுங்க இன்னைக்கு. இந்த பேக்கை முன்னாடி வைக்கணும். சீட்டு ஒரு 44 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TUP. இங்கே நம்ம வண்டி 12 minutes டிலேவாக வந்திருக்கு. இங்கே 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் ஏறின கூட்டங்க. இங்கே தான் வண்டி இவ்வளோ நேரம் கழிச்சு காலி ஆகுது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாம் பேக்கடாக தான் வந்தோம். செம்ம ரஷ்ஷுங்க இன்னைக்கு. வேற லெவலாக இருந்தது ஜேர்னி. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து 9 ஹால்ட்டு, இன்டர்சிட்டிக்கு 11 ஹால்ட்டுங்க. ஜஸ்ட் ஒரு 3 ஹால்ட் தான் வித்தியாசம். ஆனால் ரெண்டு வண்டியுமே பயங்கரமான வண்டிங்க. திருப்பூர்ல பாருங்க இவ்வளோ பேர் இறங்கி இருக்காங்கன்னு. இப்பதான் வண்டி உள்ள கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்குங்க. செம்ம ஜனம் இறங்குது இங்க.
நம்ம கோவையில் பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்கு. உள்ள வந்து எல்லா ஸ்நாக்ஸு, பிரெட் ஆம்லேட்டு, உள்ள பக்கோடா எல்லாமே விற்கிறாங்க. காலையில் நான் சென்னை சென்ட்ரல்லையே சாப்பிட்டுட்டேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே எதுவுமே வாங்கினாங்க. வாங்குற மாதிரி கூட உள்ள எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு உள்ள ரஷ்ஷாக இருந்ததுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பேண்ட்ரி கார் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கங்க, நல்லா இருக்கு. प्लेटफॉर्म नंबर 2 पर आ गई है। हमारी भाई बीकानेर आगुड़ी है। ஸ்டார்ஸ் 494 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான கோயம்புத்தூர் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸ்டேஷன் கோடு CBE. இங்க 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. இன்னைக்கு கோவையில் நம்மளுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயினில் இவ்வளோ பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோடைய காஸ்ட்டுங்க. ரொம்ப கம்மியான ஃபேர்லேயே அவங்க எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே போய் சேர்ந்துடலாம். எல்லா முக்கியமான தொழில் நகரங்களையும் நம்மளுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவ்வளோ கூட்டம் ஏறுதுங்க. நிறைய பேசஞ்சர்ஸ் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள்ஸ் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு டிராவல் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏசி சேர் காரில் கூட புக் பண்ணி சூப்பராக இந்த ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுங்க. நம்ம ரஃபிக்க சென்னை சென்ட்ரல்ல பார்த்ததோட சரிங்க. அதோட கோயம்புத்தூர்ல தான் 2 பேரும் மீட் பண்றோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வண்டி செம்ம ரஷ்ங்க. சீட்டை விட்டு எந்திரிக்கவே முடியல. எல்லாம் சென்னையில் ஆரம்பிச்சது, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஃபுல்லாக வந்து ஜாம் பேக்காக தான் வந்துச்சு. நல்ல ஒரு டே டைம் கனெக்டிவிட்டி ட்ரெயினுங்க. காலையில் நீங்கள் 6 மணிக்கு சென்னையில் ஏறிட்டீங்கன்னா மதியானம் அழகாக கோயம்புத்தூர் வந்துடலாம். ஒரு சூப்பரான ட்ரெயின் கோவை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யாராச்சும் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது சொல்லுங்கள். கண்டிப்பா 2 பேருடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.